நிறைய பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா, திருச்சி தொகுதியில லாரன்ஸ் மாஸ்டர் நிக்கிறாரு. நெறைய பேர், "அண்ணா நீங்க வாங்கண்ணா, நீங்க வந்தா நாங்க ஓட் போடுறோம்ண்ணா, வெல்கம்ண்ணா" இதெல்லாம் சொல்றீங்க. நான் ஷூட்டிங் போற இடத்துல, நான் ஏதாவது ஆஃபீஸ் போனா கூட, வாங்க எம்எல்ஏ சார் திருச்சி தொகுதியில நிக்கிறீங்களா?" எல்லாரும் சந்தோஷமா கூப்பிட்டீங்க, அன்பா கூப்பிட்டீங்க. உங்க அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. பட் எது தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, என் மனசுல இருக்குதான் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். திருச்சி தொகுதியில நான் வந்து நிக்கணுமா, இல்ல விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்பத்திலிருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டி இருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணுமா? விஜய் சார் வீட்டுல இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அது விஜய் சார் டிசைட் பண்ணணும். விஜய் சார் யார் நிக்க வைக்கிறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. அந்த இடத்துல போய் நான் போய் நிக்கிறதுன்றது அது தர்மமே இல்லைல்ல. யாரோ ஒருத்தர் விதை போடுவாங்க, அங்க செடி முளைக்கும், அதுக்கு வேலி கட்டுவாங்க, அதை பாதுகாப்பாங்க. ஒரு மரம் ஒன்று வரும், அந்த மரத்துல ஒரு பழம் வரும். அந்த பழத்தை நான் எடுத்து சாப்பிடணுமா, விதை போட்டவங்க சாப்பிடணுமா? ஒரு வேளை நம்ம போய் சேரணும்னா எப்படி தெரியுமா சேரணும்? ஃபர்ஸ்ட் உறுப்பினரா போய் சேரணும். உறுப்பினரா சேர்ந்து அந்த கட்சிக்காக 3 வருஷம் உழைக்கணும், 4 வருஷம் உழைக்கணும். கட்சியுடைய எல்லா நல்ல திட்டங்களையும் எத்தனை போய் வெளியே சொல்லணும். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்றதுதான் என்னுடைய கோட்டை. உழைக்கணும். அப்புறம் கட்சி மேலிடம் பார்த்து, சிஎம் பார்த்து நல்லா உழைக்கிறாங்க ஒரு போஸ்ட் கொடுத்தா அந்த போஸ்ட்ல நம்ம இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது தர்மம். நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய நிலைப்பாடை சொல்றேன். நான் எதுக்கு அரசியல் வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், யாரு கூட போறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றேன். ஒரே ஒரு விஷயம், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போறேன். எனக்காக இல்ல. எப்படி நம்ம ஹெல்ப் கேட்க போறேன்? கலைஞர் ஐயா இருந்தாரு, அவர் இருக்கும்போது நான் ஒரு சில குழந்தைங்கிட்ட ஆப்ரேஷனுக்கெல்லாம் ஹெல்ப் கேட்டேன், அவரும் பண்ணாரு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார், அவர்கிட்ட இப்பதான் லேட்டஸ்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய மாற்றுத்திறனாளி பசங்க மல்லர் கம்பம் கத்துக்கிட்டாங்க. மல்லர் கம்பம்னா ஒரு கட்டையை வச்சுட்டு அதுக்குள்ள டான்ஸ் ஆடுறது, கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஷோஸ் எல்லாம் வேணும்னு அவர் நம்பர் என்கிட்ட இல்லை, கேட்டு வாங்கி ஒரு வீடியோ அனுப்பிவிட்டேன், அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணாருன்னா, ஸ்டாலின் சார் சிஎம் சாருக்கு இதை அனுப்பி கேட்டு ஒரு வாரத்துல சிஎம் சார் முன்னாடி ஆட வச்சுட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் சார் பண்ணியிருக்காரு. நிறைய குழந்தைங்க ஆப்ரேஷன், அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது, நீங்களே நடிகரா இருக்கும்போது நான் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தேன், நீங்களே உங்க சொந்த காசு போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றி கொடு. நடிகரா இருக்கும்போதே ஒரு குழந்தைய காப்பாத்தீங்க, இப்ப சிஎம் ஆயிட்டீங்க, தைரியமா வந்து உரிமையோட கேட்பேன், ஒரு 1000 குழந்தைக்கு பண்ணு. 1000 நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், உங்க மினிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி. அது உரிமையோட வந்து நான் போய் கேட்கறதில்ல, நியாயம் இருக்கு. அது சிஎம் பண்ணும்போது அதை வெளியே வந்து சிஎம் எனக்காக என் நண்பர் வந்து இத்தனை ஆப்ரேஷன் பண்ணாரு, இத்தனை குழந்தைங்க இந்த ஹெல்ப் பண்ணாருன்னு அப்ப பெருமையா சொல்லிக்கலாம். நம்ம அதுக்குன்னு ஃபீல் பண்றாதீங்க, அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டாரு போல. திருச்சி கிழக்குல தான் நிக்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன், வேற எங்கேயும் நிக்கலன்னு சொல்லல. நிற்போம் பொறுமையா, அடி மேல அடி எடுத்து வச்சு. அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றேன். என்ன காய்கறி கடையா போய் வாங்குறதுக்கு? இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி காப்பாற்றி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் சரண்டர் பண்ணிட்டு அவங்களுக்காக உழைக்க போறோம்னா, அங்க நம்மளுக்கு சீட்டு வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை. எங்க நம்மளுக்கு மரியாதை நல்லா கிடைக்குதோ, யாரு கூட போய் சேர்ந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமோ எல்லாம் திங்க் பண்ணி அழகா பண்ணுவோம். ஏதோ ஈஸியா கிடைக்குதுன்னு எம்எல்ஏ சீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு, இல்ல மினிஸ்டர் சீட்ல உட்காந்து பதவி அனுபவிக்கிறதுக்காக வருவானா, என் சுயநலத்துக்காக வரேனா, இல்ல மக்கள் பின்னாடி வந்து நிக்கிறேன், மக்கள் பிரச்சனைக்காக நான் வரேன். மக்கள் பிரச்சனைக்கு வர்றது தானே இங்க கரெக்டான ஒரு விஷயம்.